என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப சந்தோஷம் சாய்ராம். நேற்று வியாழக்கிழமை மிக சிறப்பாக கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. அப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் சாய்ராம். வியாழக்கிழமை நம்ம ஒரு வீடியோவை போட்டோம், சாய் பக்தர்களுக்கு எச்சரிக்கைன்னு. உண்மையிலேயே அதை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்களை எங்கூட ஷேர் பண்ணிங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் இப்போ பேசியே ஆகணும். நமக்கு அதை பற்றிலாம் நான் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் இந்த விஷயத்த நான் இப்போ பேசினா தான் நல்லது. ஏன்னா ஒரு சாய் சகோதரி சாயனா நீங்கள் தயவு செய்து இதை பற்றி பேசுங்க. ஏன்னா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன், என் குடும்பம் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க. அந்த சாய் சகோதரி சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்த நம்ம பேச போகிறதில்ல. ஏன்னா எனக்கு பாபாவை பற்றி பேசுறதுக்கே நேரம் உண்மையிலே இல்லை. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்குது பாபாவை பற்றி பேசணும், பூஜை பண்ணுறது எப்படி, எல்லா விஷயத்தையும் பேசுறது தான் இப்போதைக்கு நேரம் இருக்குது. இருந்தாலும் இது ஒரு விழிப்புணர்வு தான். இது சாய் பக்தர்களுக்கு இல்லை, யூடியூப் நடத்துகிறவங்களுக்காக ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் யாரையாவது ஃபாலோ பண்ணிங்களா யூடியூப்பில், அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சாய்ராம். ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சாயண்ணா நீங்கள் ஒரு விஷயம் போட்டிங்க, அந்த க்ரீம் தடையும் அந்த முகத்தில் இது ஆகிடுச்சு, ஆனால் இதை விட ஒரு பெரிய விஷயம் நடந்துக்கினே இருக்குது, நீங்கள் அதை பற்றி பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன சாய்ராம்னு கேட்டேன். இவங்க ஒரு கப்புள்ஸ், அதாவது கணவன் மனைவி போடுற வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்க, கணவன் மனைவி போடுற வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர் இருக்கிறாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க போல இருக்குது. அவங்களுக்கு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களாம். இவங்க அதை பார்க்கும்போது இவங்களுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம். அதனால் அவங்க ஃபாலோ பண்ணுறேன் சாய்னா. நான் ஒரு விஷயத்தை அவங்க சொன்னாங்க, அந்த விஷயத்தை நான் பண்ணிவிட்டு இப்போ பெரிய சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறேன். என்ன போல் பல பெண்கள் மாட்டியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னு. என்னம்மா சொல்கிறீங்க, தெளிவாக சொல்லுங்கன்னாங்க. அவங்க அந்த யூடியூப்ல ஒரு வீடியோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, கணவன் மனைவி பேசிக்கிறாங்களாம். இன்னும் இப்போ உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, எது கேட்ட பணம் கேட்டால் நீயே தர, என்கிட்ட பணம்லாம் கேட்க மாட்டேன்னு அவங்க கணவன் கேட்டு இருக்கிறாங்க. மனைவி, இப்போ உங்ககிட்டலாம் நான் ஏன் கேட்குறேன், நான் ஓய்வு நேரத்தில் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், நான் வீட்டில் இருந்தே பணம் சம்பாதிக்கிறேன்னொன்னே அவங்க கணவர் கேட்குறாரு அடுத்து, எப்படி இது வீட்டிலேருந்தே சம்பாதிக்கிறேன், என்கிட்ட சொல்ல மாட்டியானோன்னே, இது இந்த மாதிரி ஒரு கேம் ஆப்பு, அந்த கேம் ஆப்பை வேணாம், அந்த யூடியூப் சேனலும் வேணாம், நமக்கு கேம் ஆப்பு காமிச்சு, இதை நான் ஓய்வு நேரத்தில் டவுன்லோட் பண்ணி நான் விளையாடுறேன், பாருங்கள் எனக்கு இவ்வளோ பணம் வந்துக்கினே இருக்குது, பணம் உடனே நான் வின் ஆனோன்னே பணம் வந்துக்கினே இருக்குது, அதனால தான் உங்ககிட்ட கேட்கறதில்ல, நீங்கள் கொடுக்குற பணம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஒரு உரையாடலோட அந்த வீடியோ இருக்குது. அந்த உடனே அவங்க சொன்ன, நீங்களும் விளையாடுங்க, பார்க்குறவங்களுக்கு நீங்களும் விளையாடுங்க, பணம் நிறைய சம்பாதிங்கன்னு சொல்லி அந்த விளம்பரம் முடியுது. ஒரு கேம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் விளையாடினீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் வரும், அதை பெண்கள் வீட்டில் உட்காந்து விளையாடினீங்கன்னா ரொம்ப சம்பாதிக்கலாம், நான் சம்பாதிக்கிற மாதிரி, இப்படி தான் அந்த வாய்ஸ் போயிருக்கு. அந்த வீடியோ நான் பார்க்கல, அது அவங்க சொன்னதை வச்சு சொல்கிறேன். இதை பார்த்தோன்னே நம்மளும் ஓய்வு நேரத்தில் வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம், நாமளும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி, ஏன்னா அவங்களே சம்பாதிக்கிறாங்களா, அவங்க சில காமிச்சிருக்காங்க, என் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் பாருங்கள், பணம் இவ்வளோ வந்திருக்குன்னு. இவங்களுக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. இவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, டவுன்லோட் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் பணம் வந்தது 500, 1000 வந்திருக்கு. கிட்டத்தட்ட அவங்க பணம் 10,000 வரைக்கும் வந்திருக்கு சாய்ராம். வரும் போகும் கேமில் வின்னா ஈஸியாக இருக்கும் முதல்ல ஆரம்பிக்கும் போது. கடைசியில் தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கிறாங்க. 10,000 சம்பாதிச்சிட்டாங்க, பணம் எடுக்க முடியல. பணம் இதை எடுக்கணும்னா இன்னும் நீங்கள் விளையாடணும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த கேம் ஆப்பில். நான் அது உள்ளெல்லாம் போல், அந்த சகோதரி சொன்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். 10,000ன்னொன்னே 10,000 இவங்க சம்பாரிச்சது, இப்போ இவங்க வச்சு விளையாடினது கிட்டத்தட்ட 10,000 இவங்க இழந்துருக்கிறாங்க. 10,000 வந்திருக்கு, மொத்தம் 20,000 இருக்குது. இவங்க 10,000 செலவு பண்ணியிருக்கிறாங்க, 10,000 சம்பாரிச்சிருக்கிறாங்க, மொத்தம் 20,000. ஆனால் பணத்தை எடுக்க முடியல. இந்த 20,000 நீங்கள் எடுக்கணும்னா சில ஆப் கண்டிஷன் போடுறாங்களாம், இதை நீங்கள் விளையாடணும்னா இந்த அமௌண்ட்டு கட்டணும்னா அது எவ்வளோ பார்த்தா 20,000. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, திருப்பி 20,000 கட்டி விளையாடி இருக்கிறாங்க அந்த கேம் ஆப்பில். 20,000ம் போயிடுச்சு. திருப்பி ஒரு ஆப் கண்டிஷன் கொடுக்குது, இந்த 20,000 இப்போ மொத்தம் 40,000 நீங்கள் எடுக்கணும்னா இன்னொரு ஆப்பு. இவங்க கையில் பணம் இல்லை, கையில் இருந்த மோதிரத்தை வச்சுருக்கிறாங்க, மோதிரமாக செயின் எதை வச்சு அந்த 20,000 அடகு கடையில் எடுத்தாந்து வச்சு திருப்பி வச்சு விளையாடி இருக்காங்க கேமு இவங்க அக்கௌண்ட்டில் போட்டு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடி கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய்க்கு மேலே கடன் ஆகிடுச்சான் சாய்ராம். நகையை வச்சிருக்கிறாங்க, கடன் வாங்கியிருக்கிறாங்க, அதாவது இழந்த பணத்தை, போட்ட பணத்தை எடுக்கணும்னு சொல்லியே கிட்டத்தட்ட ரூபாய் 1,50,000 ரூபாய்க்கு மேலே இந்த சகோதரி பணத்தை இழந்துட்டாங்க. கணவருக்கு இந்த விஷயம் தெரியாது, ஏன்னா அவர் காலையில் போனால் நைட் தான் வருவார். இவங்க கணவருக்கு தெரியாமல் கணவருக்கு உதவி செய்யலாமே என்ற நல்ல நோக்கத்தில். இது எப்படின்னா, அந்த சகோதரி, அந்த தம்பதிகள் சொன்ன ஒரு விஷயத்தை நம்பி
கடைசியில் பார்த்தா இருந்த பணம் 1,50,000 போய் அப்புறம் அவங்க கணவருக்கு தெரிஞ்சு வீட்டில் பெரிய பிரச்சனையாகி அப்புறம் அவங்க பிரியிற நிலைமைக்கு போய் அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா சமாதானப்படுத்தி சேர்த்தாங்க. இதுதான் உண்மை. ஒரே ஒரு விஷயம் செய்யலாம், யாரும் நமக்கு பணம் சும்மா தர மாட்டாங்க. உழைச்சி சம்பாதிக்கிற பணமே நமக்கு நிற்காது. ஒரு கேம் விளையாடி பணம் வரும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப 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 முட்டாள்தனமான விஷயம். ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். கம்பெனிக்காரன் கேம் கம்பெனிக்காரன் அவ்வளோ எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. எனவே நீங்கள் இந்த மாதிரி கேம் விளையாடினீங்கன்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தயவு செய்து கேமெல்லாம் மூடி வச்சுட்டு சந்தோஷமாக உங்கள் வேலையை பாருங்கள். வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதுமாரி யூடியூப்பில் நடத்துகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உங்களை நம்பி தான் அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் பண்ணுற நல்ல நல்ல விஷயங்களை பார்த்து ரசிக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்க்கறதுனால ஃபாலோவர்லாம் பார்க்கறதுனால தான் உங்களுக்கு யூடியூப்பில் பணம் வரும். கண்டிப்பாக வராமல் இருக்காது. அதுக்கும் அந்த பணமும் பத்தலைன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்களே, இப்படி ஒரு சிக்கலான ப்ரொமோஷனை யாருக்கும் பண்ணாதீங்க. பணத்துக்காக தயவு செய்து இந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணாதீங்க. இதனால் எவ்வளோ குடும்பம் பாதிக்கப்படுது என்பதை நீங்கள் உணர மாட்டீங்க. இப்படி நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணி உங்களுக்கு வர பணம் உங்களுக்கும் தங்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்படி நாம் தப்பான வழி, இது தப்பான வழி தான் இது. ப்ரொமோஷன் பண்ணி வருகின்ற எந்த பணமும் நம்மக்கிட்ட தங்காது. ஏன்னா கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். தயவு செய்து யூடியூப் நடத்துகிற அனைத்து நல்ல உள்ளங்களும் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ப்ரொமோஷனை பண்ணாதீங்க. இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருக்குது. என்கிட்ட சொன்ன ஒரு சாய் சகோதரி சொன்னது ஒரு சாய் சகோதரி தான். அது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதுதான் உண்மையாக இருக்கும். எனவே நான் பாபா கிட்ட வேண்டிக்கிறேன், யூடியூப் நடத்துகிற அனைத்து நல்ல உள்ளங்களும் உங்களை வாழ வைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஃபாலோவரை நீங்கள் வாழ வைங்க. இந்த மாதிரி தவறான ப்ரொமோஷனுக்கு நீங்கள் ஒரு விலை போக வேண்டாம். நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல கண்டென்ட் போட்டு கடைசியில் இப்படி ஒரு தவறான ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறதுனால பல குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது என்பதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. நீங்களும் யூடியூப் பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களும் அவங்க சொல்கிறது எல்லாம் 100% உண்மை இருக்காது. அவங்க கேம்லாம் விளையாடி இருக்க மாட்டாங்க. அது ப்ரொமோஷனுக்காக அவங்க பண்ணியிருப்பாங்க. எனவே தயவு செய்து இந்த மாதிரி கேம் ஆப்பில் போய் மாட்டிக்கின்னு குடும்ப வாழ்க்கையே சந்தோஷத்தை இழக்க வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.